இந்த ட்ரோபோலைட் வைப்பிங் க்ரீம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே நமக்கு கிடைக்கும் அண்ட் லோக்கல் ஷாப்ஸில் கூட கிடைக்கும். இதை வந்து எப்போவுமே ஃப்ரீசரில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும். இது யூஸ் பண்ணுறதுக்கு 1.5 hours இல்லைனா 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிடணும். அது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது நமக்கு தேவையான விப்பிங் க்ரீமை வந்து இதில் ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஸ்பீட் நம்ம எடுத்தோடனே ரைஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு தான் நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஸோ பீக்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கிராஜுவலி ஸ்பீட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். பீக்ஸ் எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்களா? ஸோ நமக்கு ஒன்ஸ் வந்து இது ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா, நம்ம இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி பார்க்கணும். க்ரீம் வந்து நமக்கு கீழே விழக்கூடாது. ஓகே, ஸோ பார்த்தீங்களா, வரல இல்லையா? ஸோ நம்மளோட வைப்பிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் பிளாக் கரண்ட் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் பிளாக் கரண்ட் சிரப் வந்து நான் இப்போ இதில் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அகைன் இப்போ இதை பீட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக்கை நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதோட ஒரு ஹாஃப் எடுத்து நம்ம தனியாக வச்சுட்டு சுகர் சிரப் கோட் பண்ணிடுவோம். இப்போது வைப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸ் லேயரை மேலே வச்சுட்டு அகைன் வைப்பிங் க்ரீம் வச்சு இதையும் அப்ளை பண்ணிடலாம். சைட்லையும் அப்படியே அப்ளை பண்ணிவிடுவோம்.